பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17வது அத்தியாயம் சிரத்தாத்ர விபாக யோகம். இதில் 20, 21, 22 ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தர்மங்கள் செய்யறதுலையும் 3 வகையாக பிரிச்சுக்கிறார். சாத்வீக தர்மம், ரஜோகுண தர்மம், தமோகுண தர்மம். சாத்வீக குணம் என்னன்னா, தக்க இடத்திலே தக்க வேலையிலே பிரதி உபகாரம் செய்யாதவரெனினும் தகுந்த பாத்திரமாய் உள்ளவருக்கு கொடுப்பது முறையென கருதி வழங்கும் தானம் சாத்விகமானது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பாத்திரம் அறிஞ்சு எப்படி பிச்சை போடுறதுன்னா, பசியோடு இருப்பான், அவனுக்கு போய் ரூபா கொடுத்தா பிரயோஜனம் ஆகாது. அப்போ ரொம்ப பரீட்சைக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். அப்போ அவனுக்கு பரீட்சைக்கு தேவையானது தேவை கொடுக்கணும். அதே மாதிரி சில குடும்பத்தில் கஷ்டம் இருக்கவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் தேவைப்படும், அவனுக்கு பணம் தானம் பண்ணலாம். இது மாதிரி தக்க பாத்திரம் வேணும்னா அது மாதிரி அந்த பாத்திரம், அதுவும் அந்த பாத்திரத்து அவங்க மறுபடியும் நம்மளுக்கு ஏதாவது பலன் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அந்த தானம் செய்யக்கூடாது. நம்ம ₹1 தர்மம் போட்டோம்னா மறுபடியும் அவங்க அந்த ₹1 நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செய்யறது அது சாத்விகம் இல்லை. அதான் பிரதி உபகாரம். நம்ம செய்யறதுக்கு பிரதி உபகாரம் அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட தானம் தான் சாத்விகமானது. அதான் சொல்ல, தக்க இடத்திலே அந்த இடம் தக்க வேலையிலே பிரதி உபகாரம் செய்யாதவரெனும் தகுந்த பாத்திரமாய் உள்ளவருக்கு கொடுப்பது முறையென கருதி வழங்கும் தானம் சாத்விகமானது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். அடுத்தது, மற்ற கைமாறு கருதியோ பலனை உத்தோசித்தோ வருத்தத்தோடு வழங்கப்படும் தானம் ராஜசம் என்று எண்ணப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணார். நீங்கள் நம்ம செஞ்சால் கல்யாணத்துக்கு மொழி வைக்கிறோம், நீங்கள் மொழி வச்சா நம்மளுக்கு மொழி வைப்பாங்க, அது அது தானம் இல்லை, அதெல்லாம் ராட்சச தானம். அன்றைக்கி சும்மா தானே கொடுக்குற மாதிரி பேருக்கு, அதனால் அது ராட்சச தானம். தகாத இடத்திலும் தகுதியற்றவர்களுக்கு வணக்கமின்றி இகழ்ச்சியுடன் செய்யப்படும் தானம் எதுவோ அது சாம்பசம் எனப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். தகாத இடம் ஏன்னா சினிமாவில் காமெடி சினிமாவில் பார்ப்போமில்ல, சுடுகாட்டில் போய் அவன் இது வீட்டில் வர செத்துட்டு இறந்து போயிருப்பாங்க. அந்த நேரத்துக்கு நம்ம போயிட்டு நான் அவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் கூட அது தகாத இடம். இது அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க. அது மாதிரி எந்த இடம் பொருள் ஏவல்ன்ற மாதிரி எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். அதை தவிர்த்து அதர்மமான முறையில் நம்ம ஏடாகூடமாக செஞ்சோம்னா அது தாமசமானது. இப்போ சாவு வீட்டான போயிட்டு நம்ம எல்லாம் நான் அன்னதானம் பண்ணுறேன், சக்கரை பொங்கல், கோயில் பிரசாதம், இது திருப்பதி லட்டுன்னு சும்மா எல்லாருக்கும் அந்த இடத்துல கொடுத்தாங்க, எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சங்கடப்படுவாங்க. அப்போ அது தகாத இடம். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா எந்த இடம் தகாத இடம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.